ஹலோ காய்ஸ், நான் உங்கள் டிஜி கேமர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், என் தம்பி காருக்கு எமோட்டு ஸ்கின்னு போடுறான். முன்னாடி பார்த்துருப்பீங்க. நேற்று இதை தவிர இனி மேலும் செய்தால் அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் இந்த மேட்ச்சு. இவன் என் ஃப்ரெண்டு, எனிமிக்கிற அந்த அண்டக்கிறது என் தம்பி. அதாவது என்ன பிள்ளைன்னா, இவன்ட்ட க்ளோவில் விளையாட்டுக்கு தான் உட்காந்து நிற்கிறான். அதை பார்த்து என் தம்பி ஏதோ ஒன்று பண்ணான். நம்மகிட்ட தான் க்ளோவில் வாங்கிவான், அடித்து முடிச்சு விட்ருன்னு பார்த்தா ஒரு அடி கூட பிடிக்கல. M4 வேஸ்ட் ஆட்டுங்குதுன்னு சொல்லாத. இது M4A1 வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், என் தம்பி தான் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கேம் பிளே வேஸ்ட்டுமே. அப்புறமா அடித்தான். இவன் என்ன பண்ணிட்டான், ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு என் தம்பி தான் ஜெயிப்பான்னு. பட் பாருங்கள் நீங்கள், ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது ஆட்டங்குது. இவங்க கூட இப்போ தான் ஃபஸ்ட் ப்ளே. அதாவது என்ன சொன்னேன்னா, நான் சொன்னேன் என் தம்பி ஜெயிச்சிருவான்னு இதில் நான் சொன்னேன். ஆனால் என்ன தெரியும் சொன்னேன் நான், நீ ஜெயிச்சா நான் உங்களுக்கு மந்த்லி போட்டு தரேன்டா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் ஜெயிச்சா நீ என்னடா பண்ணி தரேன்னு கேட்டதுக்கு வீக்லி போட்டு தரேன்னா, சரி வீக்லி போட்டு தரேன்றான்ட்டு ஒரு வீக்லி அலைஞ்சி என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற டிஸ்லைக்கு பண்ணி விட்றாதீங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அது பக்கத்தில் என்ன இருக்கும், அது இருக்குமா, சரி அதெல்லாம் விடாது, அதெல்லாம் தேவையில்ல. அப்புறம் ஷேருன்னு இருக்கும், அதை அழுத்தி ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட்னு இருக்கும் கீழே, அதை அழுத்தி இதை ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிக்கல, எதாவது ஒன்று தான் நமக்கு கமெண்ட் முக்கியம். அதாவது என்ன வீடியோ போட்டாலும் பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அதுதான் மிஸ்டர் SM. நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் அவருக்கு சொல்லி நான் பெருமைப்படுத்திகிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பிளான்னா, நம்ம அடிச்சிருவோம். அதாவது இது என் தம்பி தான், எனிமி டீம் தர்சன் ஒருத்தான். அவன் கிளாஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிப்பான். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பான்னா, படிக்கிறதெல்லாம் படிப்பான், அது எதுவும் இல்லை. இவனுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, ஆடுற டேலண்ட் இருக்குது இவனுக்கு. பார்த்தீங்களா, கொஞ்சம் லோ ஸ்டூடெண்ட் தான், பட் டேலண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவன் ஆடுறானா இல்லை பக்கத்தில் ஏதோ பசங்கிட்ட கொடுத்து ஆடுறானா எனக்கு டவுட்டு. என்ன அடிக்கிறான் தெரியுமா, அதான் உங்ககிட்ட தான் விட்டு சர்ற அடிக்கிறான். ஐயோ, 2 பேர்த்த அடிக்கிறவன் அவன் என் தம்பி. என்ன ஒன்றும் புரியல. ஆனால் இவனுக்கு டேலண்ட் இருக்குது, வேறு லெவலில் டேலண்ட் இருக்குண்ணா நான் சொல்கிறேன். முடிச்சு விட்டான், வேறு லெவலில் முடிக்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டு போக வேண்டியதான் மந்த்லி. வேறு வேலை இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அதாவது வீடியோ பிடிக்காது தான். ரொம்ப நேரம் வீடியோ பார்த்திங்கன்னா 18-19 நிமிஷம் பக்கம் வந்திருக்கோம். அதாவது இது வாடாங்கிற பாரு, வாடான்றது இவன் பேர், வாடா 1435. ஒன்றும் புரிய மாட்டாங்குது. சரி, என் தம்பி தான் ஜெயிப்பான் கான்ஃபிடென்ஸில் நான் அவனே தான் நோக்கி கொண்டே இருந்தேன். அதாவது நான் எப்படி நோக்கி கொண்டே இருந்தேன்னா, சுற்றி வரக்கூடாது, சுற்றி வந்து அடித்தாலும் நான் போட்டு விட மாட்டேன், மந்த்லி மெம்பர் வச்சு போட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சுற்றிட்டு வரேன். நான் என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிருந்தாலும் ஒரு மேட்ச்சு தானே விடுங்க. இந்த பக்கம் போயிட்டுருக்கான், இவன் சுற்றி இவன் நான் பண்ணிக்கணும், க்ளோவில் போட்டு சும்மா கீழே அடிச்சு விட்டுருக்கணும், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு. இந்த மாதிரி வேலை தானே பண்ணக்கூடாது. க்ளோவில் கொண்டு வராங்க, 2 பேரும் வட்டத்தை போட்டுக்கிட்டானுங்க. நிறையா தப்பு செய்கிறான் என் தம்பி. எனக்கு ஒழுங்காகவே ஆட வரும், என் தம்பி லெவல் கூட தான். இவன் லெவல் இது என் தம்பி லெவலே ஆட வராது. இந்த தர்சன் லெவல் எப்படி எனக்கு ஆட வரும். அதாவது என்னென்னா, வீக்னஸ் பாயிண்ட் ஏன்னா, க்ளோவில் என் தம்பி உடச்சிருக்க மாட்டான், இது ஒரு இது தான். பட் என்னென்னா, இவன் மெடிக்கெட்டு போடும்போது அவன் க்ளோவில் உடச்சிட்டானா, அதனால பழி வாங்கிக்கிறான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். நேற்று செய்த தவறை மேலும் செய்தால் மேலே இருக்க அவனும் போடு ஆரம்பிச்சிட்டேன்னு நான் நினச்சா, இனிமேல் தான் வெப்பாம்பார் பக்கத்தில் இருக்கிறான். இந்த எமௌண்ட் போட்டோன்னா வச்சாம்பார் அடி வேட்டு. நேற்று செய்த தவறை அதாவது வாய்ஸு நான் பேசுகிறது எப்படி கேட்குதோ கேட்கலையான்னு எனக்கு தெளிவாக தெரில. எங்கள் மழை பெய்யுது,
நிறைய பேர் இருக்காங்க, சவுண்டெல்லாம் பேசுவோம், அதனால் பேச வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஓடு 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 அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் ஓடு 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 அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் ஓடு 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 ஓடு. இங்கே ஒரு இது நினைக்கிறேன் நான், அதாவது சுட்டு காமிக்கிறேன் வேணா இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். க்ளோவல் போட்டேன்டா, சுட்டு காமி இங்கே தாங்க இருக்குது பாயிண்ட்டு. சுட்டு காமிச்சதா எங்கே இருக்கானா அங்கே போகலாம்ல. இவனுக்கு ஐடியா வந்துச்சா, அதை விட்டு தான் அந்தாண்ட லெஃப்ட் சைடில் நிறைய ஓடு இருக்குங்களா, அங்கே போய் சண்டை போட்டு எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு அவனுக்கு சிங்க் நல்லா இடம் கிளியராக இருக்குன்னு. சரி இங்கே வந்துட்டானுங்களாட்டங்குது. நாய்க்குட்டி வேறு கருமாந்திரம் பிடிச்சது. ஜெர்மன் ஷிப்பை நாய் வச்சுருக்கேன். போடு 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 டே அடிச்சிடறா டே நீ அடிக்காதடா டே. இந்த தடவை பாருங்க, இந்த க்ளோவில் உடச்சிட்டானா, க்ளோவில் நல்லா விரிசல் விட்டுருச்சு, அதனால தான். போட்டு போட்டு வேறு லெவலில் அடி காலி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். க்ளோவில் போட்டால் அவ்வளோவில் போகுது. கேஸ் இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, நம்ம தோற்று போயிட்டோம். அதாவது நம்ம டீம்ன்றவங்க தோற்றுக்கிறாங்க. கடுப்பாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதோ புரியல. அதனால் நான் வேறு இவனையே பார்த்துட்ருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வெளியே போயிட்டேன், அது எங்கன்னு தான் தெரியலையே. அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு கேம் அவன் 3 வாட்டி இஷ்டம், 1 வாட்டி வச்சுக்கிறேன்னா எனக்கு கட்டுப்பில் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து பார்க்குறேன் ஆடிட்டு இருந்தானுங்க. ஏதோ கொஞ்சம் இவன் இம்ப்ரூவில் இருந்தான். எப்போ வெளியே போனான்னு பட் என்னன்னு தெரில. எமௌண்ட்டு போட்டு காமிக்கிறேன்னா அங்கே தான் இருக்கிறேன்னு பாருங்கள். பேர் வருது பாரு, குணோ.ca டிக் என்ற பேருன்னு கேட்காதீங்க. அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பேர் வச்சாப்புல. அவரோட ஃப்ரெண்டு வந்து விஜய். அதாவது அவர் என்ன ஊருன்னு, சென்னையா இல்லை என்னமோ ஒரு ஊர், எனக்கு தெளிவாக தெரில. பட் அவர் சொல்கிறது தான் இவன் கேட்குறான். இதை ஒன்று அவர்கிட்ட தான் கேட்குறான், கேம் பற்றி அவர்கிட்ட தான் கேட்குறான். அவரோட ஐடி இப்போ தான் ஆயிடுச்சு ஆட்டங்குது, பவுச் சென்டரில் கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் இந்த இது கூட வந்துடுமா. அவர் நல்ல பங்கமான பிளேயரு, வேறு லெவல் பிளேயர் தான். டாப்பப்பில் வேறு லெவலு. எந்த பக்கம் பூந்து வந்தால் அந்த பக்கம் பூந்து வரான். என்ன பண்ணுறாங்களோ இப்போ அப்படி நான் க்ளோவல் போடாது இப்போ போடுது. அதாவது இவன் க்ளோவல் போட்டால் அவன் அடிக்கிறான், இவன் க்ளோவல் போட்டால் அவன் அடிக்கிறான், அவன் க்ளோவல் போட்டால் அவன் அடிக்கிறான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லிட்டோம், காசு எடுத்து வச்சிட்டேன். காசு எடுத்து வச்சுன்னா பேங்க்கு போய் வாங்கிறதுக்கு ஐடியாவில் இருக்குது. மந்த்லி எவ்வளோ கைஸ் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். வீக்லிக்கு எவ்வளோ, மந்த்லிக்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் இவனுக்கு மந்த்லி போட்டுடணும், இவன் எங்களுக்கு வீக்லி போட்டுடணும். இதுதான் ஒரு இது. அதாவது என்ன கான்ஃபிடென்ஸில் நான் அதை சொன்னேன்னா, என் தம்பி ஜெயிச்சிருவான்னு கான்ஃபிடென்ஸில் சொன்னேன். பட்டு நான் இவனோட ஆட்டத்தை பார்க்கல. என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்கள். என்ன நடக்கும்னு போய் டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். போச்சு என் மந்த்லி போச்சு. மந்த்லி அவனுக்கு சும்மா கூட நான் இத்தனைக்கும் நான் மந்த்லி போட்டதே இல்லை. வீக்லி தான் ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டிருக்கேன். எலைட் பாஸ் கொஸ்டன் போட்டிருக்கேன். சே மொதல் மந்த்லி இன்னொருத்தனுக்கா அவமானம். இந்த வயசாச்சும் அடிச்சிடுவான்னு பார்த்தா பைத்திங்க சுற்றி கிலோவில் போட்டு மெடிக்கல் சுற்றி முடிஞ்சு விட்டுருவாங்க. நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க. நேற்று இப்போ தான் மெசேஜ் வரும் டெய்லி ஹேண்டில் நியூஸு. வீட்டை சுற்றி வரான். எனக்கு தெரிஞ்சு வீட்டு மேலே ஏறிட்டானா? இல்லை வீட்டு மேலே தான் ஏறக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கோம்ல. ஒரு வாட்டி எதுக்கும் பார்த்துருவோம் இருங்க. கீழே தான் இருக்காங்க. போய் தப்பு பண்ணுவானா, அதோ தலை ஜெயிச்சாலும் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றணும். சொல்கிற வார்த்தையை காப்பாற்று என்ற ஒரு இடத்துல எனக்கு யோசிச்சு சரி வெளியே போயிட்டானா நினச்சேன். சுற்றி வரான். மாட்டிக்கிச்சு எனிமி மாட்டிக்கிச்சு. இவன் சுற்றி வரதை பார்த்துட்டான். தா அப்படியே போய் வீட்டுக்குள்ள வந்து சுற்றி வரானான். பூரா மண்டையில் இப்போ தான் லோட் பண்ணுவான். இந்த லோட் பண்ணுற இடத்துல க்ளோவல் போடுவான். என்னன்னு தெரியல, இந்த தடவை போட மாட்டேங்கிறான்.
நேற்று செய்த தவறை நீ மேலும் மேலும் செய்தால் க்ளோவெல்லாம் கட்ட தான் போடுறான்ப்பா. போடு. இனிமேல் தான் நம்ம ஆட்டமா? சும்மா சொன்னேன். நம்ம ஆட்டம்லாம் கிடையாது, அவன் ஆட்டம் தான். புதுசாக இப்போ வந்துச்சுல அந்த பெட்டு கீழே பாருங்கதா, பெட்டு வாங்கிட்டேன். அதாவது என்னென்னா அந்த காரை மூட்டை வாங்கிறதுக்கு நான் 900 ஜெம் ஆச்சு. அதுக்கு தான் நான் இந்த பெட்டை டாப்அப்பில் கொடுத்தாங்க. மேலும் மேலும் செய்த தவிர திரும்பி திரும்பி செய்யக்கூடாதாம்மா. என்னடா அவனும் இந்த பாட்டே வருது, முன்னாடி வச்சோன்னே வாயில் இதே பாட்டு வருது. அதாவது என் தம்பி சுட்டு சுட்டு காமிச்சாடே இங்கே வாடா நம்ம ஒத்திக்கு போட்டுக்கலாண்ணா அப்படி. வந்துட்டேன்டா வச்சோன்னு என்ன இங்கேயே கத்துறான்னு சொன்னானா இல்லையான்னு தெரில. வந்தோன்னா ஐயா க்ளோவல் போட்டான் பாரு, வேறு லெவலு. சரி என்ன தான்ப்பா நடக்கும், நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஜெயிப்போமா தப்புமா. கமெண்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் வருவான்னு பார்த்தியா நீங்கள் சிக்கன் போட்டுக்கிட்டான். போடு நீ போடுற நீயாச்சும் போட்டு சொல்கிறா டே, டக்குன்னு மேட்ச் ஆகிட்டே. ரொம்ப நேரம் வீடியோவில் எந்த பார்க்கக்கூடாதுடா டே. விடுங்கடா, நான் யூடியூப்பில் சம்பாதிச்சிக்கிறேன். விடுங்க, இவனுக்கு என்ன மந்த்லி போட்டு விட்டுட்டு யூடியூப்பில் சம்பாதிச்சிக்கிறேன். என்ன வியூஸ் போனோம், அதாவது யூடியூப் சேனல் வச்சா என்ன லாபம் அப்படி கேட்டா, வியூஸ் கணக்கு. உங்களுக்கு 10,000 வியூஸ் போனால் $4 தருவாங்க. கரன்சி டாலர் $4 தருவாங்க. $4 எவ்வளோ? $4 300 நினைக்கிறேன். 300 வரும். 10,000 வியூஸ் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம இதில் FFCSன்னு என்னமோ நடத்துகிறானுங்க. அதுக்கு தான் இப்போல்லாம் இத்தனை வியூஸ் போனால் இதெல்லாம் தரேன்ட்டு. இப்போ ஒரு வியூஸ் 1000 வியூஸ் போனால் அவங்களுக்கு $300 கிடைக்கிதுன்னா, அவங்களுக்கு ஒரு 1000 வியூஸ் போனால் அவங்களுக்கு இந்த ஒரு $200 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு எமௌண்ட்டு இது மாதிரி ஏதாவது விட்றானுங்களா, அந்த இதில் $200 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை வியூஸ் போதோ அவ்வளோ செலவு பண்ணுவான். மீதி அவனுக்கு 10,000 வியூஸ் போனால் $100 லாபம். போடு கடாடே. மேலும் செய்யக்கூடாதான். அப்படி போடு. அதாவது முன்னாடி தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் தமிழ்லைனில் ஜோக்கரு, அப்புறம் இன்னொருத்தர் யாருப்பா, கிரிமினலு. ஜோக்கர் ஒருத்தர் இருப்பா, ஜோக்கர் மண்டை ஒன்று, அப்புறம் கிரிமினல் இருப்பாப்புல. அந்த ஜோக்கர் தான் நம்ம யார் சொல்கிறது, இவன் தான் ஜோக்கர் மண்டை வச்சுக்கிறானா. அதாவது இவன் காரை மூட் போட்டோன்னோ இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு இந்த பக்கம் க்ளோவல் போட்டுக்கிட்டான். இதுதான் அவனோட மேலும் செய்த தவறை. இவனும் க்ளோவல்னால தான்ப்பா பாடுறான். 2 பேர்த்து அடிக்கிறான் இவன். இன்றைக்கி என்னன்னு தெரில, அடிக்கவும் மாட்டேன்றான். அதாவது 1 vs 1 நாங்கள் அவனும் ஆடுவோம். நானும் என் ஃப்ரெண்டு, அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு டீமே, இவன் ஒருத்தர் இருப்பான். ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க விடாமல் அடித்தவன் என்னன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான், நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். போடு, வேறு லெவல் ஹெட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஹெட்டு தான். சரிக்கிறாப்ல ஐயாதோட. அது நான் அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்ச வாட்டி கேட்டாடி, ஏன்டா ஃபஸ்ட்லாம் தோற்று போயிட்டாடி, எதுக்குடா மேட்ச்சு தோற்றுன்னு கேட்டேன். டே அப்படி தான்டா தோப்பேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னா. அதாவது நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இப்போயே சொல்லிடுறேன். அதாவது அந்த டைமில் நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அது எப்படி ஜெயிச்சிட்டோம் நீங்களே பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் என்னென்னா, நான் கேட்டிருந்தேன், டே எதுக்குடா நீ இருந்து ஜெயிக்காமல் அதுக்கப்புறம் இருந்து ஜெயிச்ச அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து டே ஜெயிச்சோமா அவ்வளோதான், வீக்லி போட்டு வரோன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்தான். சரி விடு, நம்ம நண்பன் தான் தர்ஷன், நம்ம கிளாஸ்மேட்டு தான். வீக்லி வேணான்னு சொல்லாமா, டே வீக்லி போட்டு விட்றான்னு சொல்லாமா. கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணலன்னா நான் வாங்கிக்குவேன். ஆமாம், கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது ரேர் ஐட்டம். புடு நம்மளாம் அப்போவே அப்படி, நானே அப்படி, என் தம்பி எப்படி இருப்பான் நீங்களே சொல்லுங்கள். அதாவது வீடியோ சீக்கிரம் முடிய போகுது. அதாவது நான் இப்பயே சொல்லிடுறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் லைக் போட்டுருங்க. மறுபடியும் லைக் போட்டால் அழிஞ்சு போயிடும். ஒரு வாட்டி லைக் போட்டிருந்தா ஓகே, லைக் பண்ணலாம், லைக் போட்டு வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். வியூஸ் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வியூவா ஃபஸ்ட்டு லைக்கா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபோர்டு M1887 M1887 வேறு லெவல். டெசர்ட் ஈகிள் ஃபிஸ்ட் AK. அதாவது மேலே பார்த்து நான் சொல்லிகிட்ருக்கேன். மேலே ஏக்கினது பார்த்தீங்களா, அதான் டெசர்ட் ஈகிள்னு பார்த்தீங்களா, அதை சொல்லிகிட்ருக்கேன். கிளிக் டு ஸ்விட்ச் MP5. போட்டு கார் மட்டும் பாடலாம். அதாவது இப்போ பாருங்கள் ஓடுவான். சொன்னேன் இல்லையா, அதாவது நம்ம இப்போ 6 ஜெயிச்சிருக்கோம், அவங்களுக்குலாம் ஜெயிச்சிருக்கோம். அதாவது நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த மேட்ச் சுற்றி வந்து அடிப்பான், நீங்களே நல்லா கவனிங்க. அதாவது என்னென்னா க்ளோவல் முன்னாடியே போட்டு போனோம். அது எதுக்கு க்ளோவல் ஒருத்தர் போட்டுவிட்டு சுற்றிட்டு போகிற, அதை நான் க்ளோவல் போட்டதை பார்க்கல, இவன் மூலியமாக அதை பார்த்தேன். இவன் பார்த்துட்டு இருக்கும்போது க்ளோவல் போட்டதை நான் பார்த்தேன். சரி அங்கே தான் இருப்பான்னு நான் நினச்சேன். அவனை பார்த்தா சுற்றி வந்துட்டு இருந்தான். கடைசியாக அப்பயே நான் சொல்லியிருப்பேன், ஜெயிச்சாலும் நான் போட்டு விட்ருக்க மாட்டேன். ஏன்னா சுற்றி வந்து அடிக்கிறதும் ஒரு மேட்ரு இல்லை. அதாவது சுற்றி வந்து அடிக்கிறது ஒரு தௌலத்து இல்லை. அதாவது இவனோட அவன் சின்னவன் தான். அப்படி எதுக்கு இவன் சுற்றி வரணும் சொல்லப்போனால், நான் அது கேட்டாடி அதெல்லாம் சுற்றி வந்தது இல்லைடா அப்படின்னா, சரி ரைட்டு விடு அப்படின்ட்டேன். அதாவது இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காராம், 2 வீடியோ தான் போடுவாராம், 2 வீடியோ தான் போட்டே இருக்காராம். அதாவது என்ன சொல்லிட்டோம், 2 வீடியோவோ 3 வீடியோ நம்ம போட்டிருக்காரு. என்னம்மா பேர் வச்சுருந்தாரு தெரில கிளியராக, என்ன பேர் வச்சுருந்தாருன்னு. வெயிட் பண்ணுங்க. போடு. அதான் சுற்றி வந்தேன். இப்போ நீங்கள் முன்னே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சுற்றி வந்தது. அங்கேருந்து போய் சுற்றிட்டு வரா. நான் இந்த வாய்ஸ் கொடுக்குறத பார்த்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இங்கே வாய்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, நான் அங்கே கவனிக்காமல் விட்டேன். வேணால் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ரோல் போட்டு வந்து அப்படியே சுற்றிட்டு வந்துட்டுருப்பான். இந்த வேலை தானே எதுக்கு நான் கேட்டாடி, நான் சுற்றிலாம் வரலட்டா அப்படின்னா, சரி ரைட்டு விட ஜெயிச்சிட்டம்ல அப்புறம் என்ன அப்படின்ட்டான் என் தம்பி. இந்த இடத்துல என்ன நடக்கணும், ஒரு ஃபைட்டிங் நடக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்கிட்ட தான் நடக்கும். அது எப்படி நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, M1887 அடிப்பான். அவன் இதில் அடிப்பான்னு பார்த்தீங்கன்னா MP5 தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். MP5 தான் எடுக்கிறான் அவன். MP5 M1887 தான் எடுக்கிறான். இல்லை ரெண்டுமே M1887. அதாவது M1887 அடித்து கற்றுக்கோங்க, MP5 கற்றுக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா அழுத்தி பிடிச்சா சாப்பிட்றாங்க, அது முக்கியம் இல்லை, டேலண்ட்டு முக்கியம். அதாவது ஒரு அடியில் அடிக்கிறானுங்க பார்த்தீங்களா, அது முக்கியம். அவ்வளோதான். நம்ம என்னாச்சு நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய். நான் உங்கள் டிஜி கேமர்.